திருப்பதி லட்டில் மீன் எண்ணெய், விலங்கு கொழுப்பு கலப்படம் செய்யப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாகவும், ஜெகன்மோகன் ரெட்டி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பிரபல வழக்கறிஞர் வினீத் ஜிண்டால் உள்துறை அமைச்சர் அமித் ஷா, ஆந்திர பிரதேசத்தின் டிஜிபி மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் டிஜிபிக்கு கடிதம் எழுதியுள்ளார். திருப்பதி கோவில் பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்பு முந்தைய ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் நியமிக்கப்பட்ட தேவஸ்தான நிர்வாகம் நெய் டெண்டர் எடுத்த நிறுவனத்தால் கலக்கப்பட்டதாக ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டினார். இதற்கு திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் முன்னாள் அலுவலர் சுப்பா ரெட்டி மறுப்பு தெரிவித்தார். மேலும் அரசியலுக்காக எதை வேண்டுமானாலும் பேசுவதா என்று நாயுடுவுக்கும் அவர் கேள்வி எழுப்பினார். இந்நிலையில் தேசிய பால்வள மேம்பாட்டு ஆணையம் திருப்பதி லட்டை ஆய்வு செய்து அதில் மீன் எண்ணெய், பீஃப் டல்லோ எனப்படும் விலங்கு கொழுப்பு முதலியவை இருந்தது உறுதி செய்யப்பட்டது. இந்த தகவல் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் ஜெகன்மோகன் ரெட்டி மற்றும் இந்த விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரபல வழக்கறிஞர் வினீத் ஜிண்டால் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக அவரது கடிதத்தில், திருப்பதி தேவஸ்தான லட்டில் விலங்கு கொழுப்பு கலந்திருப்பதாக ஆய்வில் உறுதியானது அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த லட்டுக்கள் திருப்பதியில் பக்தர்களுக்கு விநியோகிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அயோத்தி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை வைபவத்தின் போது அயோத்திக்கும் கொடுத்து அனுப்பப்பட்டன. எனவே இந்த விவகாரத்தில் தொடர்புடைய ஆந்திர பிரதேச முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி மற்றும் இந்த விவகாரத்தில் தொடர்புடைய தேவஸ்தான நிர்வாகிகள் மீது பாரதிய நியாய சட்டத்தின் பிரிவுகள் 192, 196, 298 மற்றும் 353 பிரிவுகளின் கீழும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வினீத் ஜிண்டால் கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இந்த கடிதத்தை உள்துறை அமைச்சர் அமித் ஷா, ஆந்திர பிரதேச மற்றும் உத்தரப்பிரதேச முதல்வர்களுக்கு வினீத் ஜிண்டால் அனுப்பியுள்ளார்.